ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த செய்தி உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். எங்கோ கேட்ட ஒரு கதையொன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மனிதன் கடவுளுக்கு பயந்தவன். அவரோடு கூட ஒரு நாள் கடவுள் பேசினாரா, உன்னுடைய தெருமனையில இருக்கிற அந்த ஒரு பெரிய பாறங்கள் இருக்கு இல்லையா, அதை நீ என்ன செய், நீ தள்ளப்பாருன்னு சொன்னார். இவரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர் இல்லையா, போய் அதை செய்ய முயற்சித்தார். தள்ளாரு. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, வாரங்கள் போச்சு, மாசம் போச்சு. தினமும் அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கல்லை போய் அவர் தள்ள பார்த்தாரானா ஒரு மாற்றமும் இல்லை. அந்த கல் ஒரு இன்ச்சு கூட நகரல. ரொம்ப சோர்ந்து போய் கல்லுட்ட திரும்பி வந்து கேட்டாராம், நான் பல மாசம் முயற்சி பண்ணிட்டேன், ஆனா என்னால அந்த கல்லை ஒரு இன்ச்சு கூட நவுத்த முடியல அப்படின்னு சொல்லி, ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரா, அப்பா அந்த கல்லை நான் நவுத்த சொன்னது கல்லுக்காக இல்ல, மத்தவங்களுக்காக இல்ல, உனக்காக தான். உன்னை நீயே போய் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னப்ப கண்ணாடி முன்பாக தன்னை பார்த்த போது அவர் வியந்து போனாராம். ஏன் அப்படின்னா, அந்த சில மாதங்களில அவருடைய தோற்றமே ரொம்ப வலிமை வாய்ந்ததாகவும், பல மாசம் ஜிம்முக்கு போனது போல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும், ஒரு கம்பீரமான தோற்றமான உடல் காட்சி அளித்ததாம். ஆண்டவர் அவரோடு பேசினாராம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கல் போன்ற சில நபர்கள் என்ன நடந்தாலும் மாறவே மாட்டாங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த மனுஷனை நான் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லையே, ஐயோ இவளை கல்யாணம் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகுது, ஆனா ஒரு மாற்றம் இல்லையே, என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே, எவ்வளவு நானும் கத்தி பாக்குறேன், கதறி பாக்குறேன், ஜெபிச்சு பாக்குறேன், உபவாசம் இருந்து பாக்குறேன், ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த கல்லை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் தான். ஆண்டவர் தான். ஏன் தெரியுமா? உங்களை உருவாக்குகிறதுக்கு, நம்மை உருவாக்குகிறதுக்கு, யாரா உருவாக்குறதுக்கு, அவரை போல நம்மை மாற்றுகிறதுக்கு. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுது, நீங்களும் நானும் குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இருக்கிறோம். அந்த குயவனுடைய கரத்துல நம்ம வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது அந்த களிமண்ணை அவர் என்ன செய்யறாரா, கெட்டு போன களிமண்ணை திருத்தமாய் வணைந்து அவருக்கு ஏற்ற பாத்திரமாய் அவர் பயன்படுத்துகிறாராம். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு மாறி இருக்கீங்க, எவ்வளவு விட்டு கொடுத்து போறீங்க, எவ்வளவு தாழ்மையா போறீங்க, பொறுமையா போறீங்க. முன்னாடி இருந்த கோபம் இப்ப வரல. மனதானது இன்னும் முதிர்ச்சி அடைந்திருக்கிறது. நீங்க முதிர்ச்சி அடைந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவின் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதன் மூலமா? அந்த பாறையின் மூலமாக. எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பாறை உங்க வாழ்க்கையில இருக்கிறது உங்களை மாற்றதான். அதை ஒருபோதும் நீங்க மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய கரத்துல நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை அவரை போல மாற்றுவார். அவருக்கு பிரியமாய் நம்மை மாற்றுவார். நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழி நடத்துவார். அவருக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள தற்காலிகமான இந்த வாழ்க்கையில் அல்ல, நித்தியமாய் ஆண்டவரோடு கூட வாழ போகிற அந்த வாழ்க்கைக்காகவே ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. உங்களை அவர் வழி நடத்துவார். உங்களை தாங்கி ஏந்தி தப்பு வைத்து வழி நடத்த ஒருவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க. அவருடைய கரத்துல உங்களை வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? God bless you.